ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு கீப் எஜுகேட்டிங் யுவர் செல்ஃப். இன்றைக்கான பதிவில் 9ஆம் வகுப்பு அறிவியல் புதிய புத்தகத்திலேருந்து உங்களுக்கு தெரியுமால, ஒரு பொருள் சுழி திசைவேகம் மற்றும் வரையறுக்கப்பட்ட முடுக்கத்தை கொண்டிருக்க முடியுமா அப்படின்றதா கேள்வி. ஏன்னு சொல்லி காரணத்தை பார்க்கலாம். ஒரு பொருளை செங்குத்தாக மேல் நோக்கி எறிந்தால் பொருளின் திசைவேகம் படிப்படியாக குறைந்து பெரும உயரத்தை அடைந்த நிலையிலையும் சுழி மதிப்பை பெறுகிறது. அப்போது அப்பொருளோட முடுக்கம் புவியீர்ப்பு முடுக்கத்திற்கு சமமாக இருக்கும். திரும்ப சொல்கிற கேட்டுக்கங்க. ஒரு பொருளை செங்குத்தாக மேல் நோக்கி எறிந்தால் பொருளின் திசை வேகம் என்ன ஆகும்னா குறைந்து பெரும உயரத்தை அடைந்த நிலையிலும் சுழி மதிப்பை பெறுகிறது. அப்போது அந்த பொருளோட முடுக்கம் புவியீர்ப்பு முடுக்கத்திற்கு சமமாக இருக்கும். அப்போ ஒரு பொருள் சுழி திசை வேகம் மற்றும் வரையறுக்கப்பட்ட முடுக்கத்தை கொண்டிருக்க முடியும் அப்படின்றதா இதற்கான பதில். தேங்க்யூ.